பார்த்தீங்கன்னா, விஜயம்னு ஒரு அனௌன்ஸ்மென்ட் டீசர் ஒண்ணு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம நிவின் பாலியும், நம்ம அல்ஃபோன்ஸ் புத்திரனும் சேர்ந்து நடிக்க போறாங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ எனக்கு தெரியல. இது முழுசா பார்த்துட்டு இத பத்தி நம்ம பேசுவோம். ஏன்னா எனக்கு ஐடியாவே இல்ல. லைக் எந்த அளவுக்கு இது கொட்டாய் வந்துருச்சு. ஸோ ஐடியாவே இல்ல எனக்கு. ஸோ இந்த படம் வந்து என்னவா இருக்க போகுது அப்படின்னு சொல்லி. ஏன்னா அல்ஃபோன்ஸ் புத்திரன் வந்து இப்போ தான் ஆக்டிங்கில் வந்து இறங்கி பட்டை கிளப்பிட்டு இருக்காரு. லைக் இந்த படம் கூட பார்த்தேன். இந்த படம் வந்து ஐயோ அதாவது வாலாவா வாலா 1 வாலா 2 வாலா 2ல வந்து நடிச்சிருப்பாரு. போலீஸாக நடிச்சிருப்பாரு. செம்ம பர்ஃபார்மன்ஸ். அதுவும் பார்த்துட்டேன். பார்த்துட்டேன் வாலா 2. ஸோ லைக் இது பார்த்துட்டு நம்ம இன்னும் மேற்கொண்டு பேசுவோம். ஓகேவா? ஸோ பைக் ஒரு இடத்துல பூச்சி போட்டு வந்து சவுண்டிங் നീയായിരുന്നാ? നിന്നെ ഞാൻ കുറെ നാളായി തപ്പി നടക്കരുത്. ഇവിടെ വിളിച്ചിരിക്കുകയായിരുന്നല്ലേ? എന്താ പരിപാടി? ഞാനിവിടെ മറ്റേ തുമ്പി ഉറുമ്പ് മറ്റേ കുഴിയാനത്തെ സാധനമൊക്കെ ഫോട്ടോ എടുത്ത് ഇരിക്കുകയായിരുന്നു. നിന്റെ ഉറുമ്പും തുമ്പി എടുത്ത് മതിയായില്ലേ? നീ എന്തിവിടെ? മനസ്സിലായില്ല? അതാണ് നിന്റെ പ്രശ്നം. പരിപാടി ப்ரொடியூசரே நிவின் பாலி. படம் நடிச்சாரு. விஜயம் டைரக்டர் யாரு?
இப்படி தான் டேரக்டர் அந்த படத்துக்கு. ஓகே 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 மேபி தெரில, இந்த படத்தில் நடிக்கிறதா தெரில, லைக் இது ப்ரோமோக்காக ரிலீஸ் பண்ண விஷயமானு கூட தெரில. நடித்தா நல்லாயிருக்கும், ஏன்னா அவரோட ஆக்டிங்கும் வந்து செம்மையாக இருக்கும். இன்னொன்று நிவின் போலி தான் ப்ரொடியூசர், அவரோட 50வது படத்துக்கு 50வது படம் வந்துட்டு அது இது பண்ணி. இது மேபி அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ தான், டீசர் கூட இல்லை. படத்தில் இந்த சீன் வருமானு தெரில. லைக் ஒரு மாதிரி இது வரைக்கும் இல்லாமல் ஒரு வித்தியாசமாக இருக்கு. நிறைய பார்த்துருக்கேன். ஸோ அவர் ஆக்டிங் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். கடைசியாக இப்போ ரீசெண்டாக போன வருஷம் ரிலீஸ், இந்த வருஷம் போன வருஷம் 3 படம் ரிலீஸ் ஆனிச்சு. 3 படமும் தொடர்ந்து பிளாக் பஸ்டர் அந்த மாதிரி போயிட்டுருக்கு. இன்னும் ஒன்றாவது வந்து அந்த இந்த படம் லைக் டெல்லுலுவா அந்த படம், அது செம்ம படம். ஸோ ரெண்டாவது வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் வந்து ஒரு குழந்தைய கடத்திடுவாங்க, குழந்தையா சம்திங் இது கடத்தி, லைக் அது ஒரு இன்வெஸ்டிகேஷன் மாதிரி ஒன்று போவோம். லைக் படம் முழுசாகவே வந்து அவர் ஒரு ஆர்டிஸ்ட் ஐ மீன் ஒரு ஆர்டிஸ்ட் மாதிரி தான், ஒரு சைடு கேரக்டர் மாதிரியே தான் வந்துட்டு இருப்பார். கிளைமேக்ஸில் ஒரு சீன் வரும், அந்த இடத்துல வந்து லைக் படத்திலே இவர் தான்டா ஹீரோ அப்படின்ற மாதிரி தூக்கி நிப்பாட்டுற மாதிரி ஒரு சீன் வந்து அந்த படத்தில் இருக்கும். 2வது ரிலீஸ் ஆன படம். இப்போ 3வது வந்து அவர் சிஎம்மாக நடிச்சிருப்பார். அந்த படம் ரொம்ப கொஞ்சம் பேர் நீட்டாக இருக்கும், ஸோ எனக்கு தெரில. அந்த படம் சிஎம்மாக நடிச்சிருப்பார் அவங்க அப்பா. ஸோ அந்த படமும் வந்து பிளாக் பஸ்டர். 3 படமும் தொடர்ந்து ஹேட்ரிக் ஹிட்டு. ஸோ இந்த படத்துக்கு இப்போ வந்து எதிர்பார்ப்பு வந்து இப்போ பீக்கில் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகேவா, ஸோ பார்ப்போம். எனக்கு பீக்கில் இருக்குது, லைக் என்ன பண்ண போகிறார் அடுத்து அப்படின்னு சொல்லி. ஏன்னா அல்ஃபோன் புத்திரன் வந்து ஜஸ்ட் நாட் ஓன்லி அவர் வந்துட்டு டைரக்டர் மட்டும் இல்லை, அவர் ஆக்டர் ஆல்சோ எடிட்டர், ஒரு நல்ல எடிட்டர். ஸோ அவர் கார்த்திக் சுப்பராஜோட க்ளோஸ் ஃப்ரெண்டில் அவங்க எல்லாம். எதுவும் பேசணும் கோச்சிக்காதீங்க. மலையாள படத்தை ரொம்ப ஃபாலோ பண்ணுறதில்ல. நிறையா படம் கேள்விப்பட்டிருக்கேன், ஹிட் ஆகிருக்கு சொல்லிட்டு ரிலீஸ் எல்லாம் எல்லா படமும் பார்க்கணும். ஏன்னா அவனுக்கு மலையாளம் தெரியும், தமிழ் டப்பிங் தான் பார்த்துருவான். தமிழ் டப்பிங் மலையாளம் வந்து லைக் சப்டைட்டில் படித்து பார்க்குற அளவுக்கு அவனுக்கு பொறுமை இல்லை. முடிஞ்சா தெலுங்கு படம் எல்லாத்துக்கும் டேரக்டருக்குலாம் ஒரு ரெக்வஸ்ட். முடிஞ்சா தெலுங்குடா மலையாளம்டா மலையாளம் கூட டேரக்டர் எல்லாத்துக்கும் ஒரு ரெக்வஸ்ட்டு, எல்லா படத்தையும் முடிஞ்சா தமிழ் டப் பண்ணி ரிலீஸ் பண்ணுங்க. வராது. எனக்கு வந்துட்டு ஆசை என்னன்னா Drishyam 1 Drishyam 2 தமிழ் டப்பிங்கில் வந்தால் நல்லாயிருக்கும். படம் அது தமிழ் டப் இல்லை, இன்னும் இல்லை, ட்ரீ தான் தமிழ் டப்பிங்கில் வந்திருக்கு. ஆனால் அந்த படம் பார்க்கணும். ஸோ ஆனால் லைக் என்னன்னா பட்டு வந்து நான் மலையாளத்துலேயே நான் பார்த்துட்டேன், பட்வான் வந்து நான் பாப்பானாசம் பார்த்துட்டேன். ஸோ அதனால் பற்றி வந்துட்டு தமிழ் டப்பிங்கில் பார்க்கும்போது எனக்கு புரிஞ்சிச்சு கதை ஈஸியாக டக்குன்னு. ஸோ 3 படமே அது வந்து ஒரு கல்ட்டு மாதிரி. ஆனால் பற்றி வந்து நிறைய பேருக்கு வந்து பெருசாக ஒர்க் ஆகலை, ஏன்னா அது வந்து படம் ஃபுல்லாக ஸ்லோவாக தான் போகும். கிளைமேக்ஸில் தான் ஒரு பீக் வரும் அந்த படத்தில். லைக் அந்த பொறுமை வந்து எல்லாத்துக்குமே இருக்கணும்ல அந்த படம் பார்க்குறதுக்கு. பட் நான் நல்லா உட்காந்து அமைதியாக பொறுமையாக படம் பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. லைக் அந்த படம் முழுசும் நீங்கள் பார்த்ததுக்கப்புறம் கிளைமேக்ஸில் ஒரு டயலாக் வரும். அந்த டைலாக் வந்து வில்லன் வந்துட்டு இன்னொரு வில்லன் கிட்ட சொல்லுவான் ஹீரோவை பார்த்து. அது வந்து ஒரு பெருமையான டைலாக். என்ன டைலாக்னா, சார் நீங்கள் வந்து அவன் லக்கில் தான் எல்லாமே தப்பிச்சிட்டு இருக்கான் நீங்கள் நினைக்கிறீங்க, அவன் பொண்ணுக்குன்னு ஒன்று வந்தால் அவன் என்ன வேணாலும் பண்ணுவான் அப்படின்னு சொல்லி ஒரு டைலாக். அது வந்து அந்த படத்தில் வந்து இன்னும் இம்பேக்டாக இருக்கும். ஸோ அப்படி ஒரு டைலாக் வந்து மோகனில் நடந்து போயிட்டு இருப்பார், பின்னாடி அந்த பேக்ரவுண்டில் அந்த டைலாக் வரும்போது அட்டகாசமாக இருக்கும். ஆனால் அதுக்கு அந்த படத்தை நீங்கள் முழுசாக பார்த்தா தான் அந்த டைலாக். பாப்பநாசம் ரீமேக் அது படம், பாப்பநாசம் ரீமேக் படம். பாப்பாநாசம் வந்து திருஷ்யத்தோட ரீமேக், ஒரே டைரக்டர் தான் ரெண்டுமே பண்ணது. பாப்பநாசம் வந்து ரீமேக் படம். பாப்பநாசம் ரீமேக் படம். இப்போ இது Drishyam 1 வந்து 2013 வந்துச்சு, அது 2015 வந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஏன் கமல் சார் வந்து Drishyam 2 நடிக்கலன்னு தெரியல. பட் Drishyam 3 வந்து வந்துருச்சு நம்ம இதில் தமிழில் வந்துருச்சு. ஸோ அது வரைக்கும் ஓகேலாம். ஸோ பார்ப்போம் இது அடுத்த என்ன கட்ட ப்ராசஸ் என்ன ரிலீஸ் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். ஸோ நம்ம வந்துட்டு அடுத்த வீடியோவில் உங்களை நாங்கள் வந்து சந்திக்கிறோம். until then bye from our யூடியூப் சேனல். Bye.